19 yearsலேயே you started to be an entrepreneur. And now I think you're 23 years-ஆக இருக்கீங்க. ஸோ வரும்போது ஒரு பிஸ்னஸ் ஜேர்னி அப்படின்றது வந்து நம்ம பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறோம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்தாச்சு. ஸோ அந்த அப்ஸ் போகும்போது டவுன் போகும்போது பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. Now it is 2025, we are 17 years old, having 36 branches across the globe. அது இல்லாமல் ஒரு 2500 immigrants send பண்ணியிருக்கோம். 250 companies that we have set up. So I'm just curious, நீங்கள் எத்தனை country travel பண்ணீங்க? ஒரு 54 countries. 54 countries. ஸோ இப்போது ஒரு டைம் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஹவு டிட் யூ ஹேண்டில்? அண்டர் எஸ்டிமேட்லாம் டெய்லி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீதேவி அருணாச்சலம் மேம். இவங்க Indo-UAE எக்கனாமிக் சேம்பரோட ஃபவுண்டிங் சேர்மன் அண்ட் பிரசிடெண்ட். வெல்கம் டு த சிவா மதிவானன் பாட்காஸ்ட் சேனல் மேம். நிறைய பேரை நான் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டுருக்கேன். அதில் நீங்கள் ஒருத்தர். உங்களோட லைஃப் ஸ்டோரி, உங்களோட ஜேர்னி இதெல்லாம் பார்த்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக எனக்கு இருந்தது. அதை வந்து நான் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், ஆடியன்ஸ்க்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் ஐ டெஸ்பரேட்லி வாண்ட் யூ டு பி ஹியர். மேம், நீங்கள் இப்போ Indo-UAE எக்கனாமிக் சேம்பர் இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ கேன் யூ ஜஸ்ட் டெல் மீ இன் அ ப்ரீஃப் லைக் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? Okay. So I have a company called IIEC International Intelligent Educational Consultancy. This is an overseas education and immigration company. Okay. So இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கைடன்ஸ். ஸோ ஃபார் தேர் ஹையர் எஜுகேஷன். ஸோ மெயினாக வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ரிலவெண்ட்டில் இருக்காங்க. பட் அவங்கள விட நம்ம எப்படி வித்தியாசப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we give the guidance to the students from the age of 8. Oh. ஸோ இது எதனால அப்படின்னா, இது வந்து கரியர் கைடன்ஸ்ன்றது தான் இதனுடைய கான்செப்ட். ஸோ ஐம் அ கரியர் கோச். ஸோ ஐ கிவ் கரியர் கைடன்ஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 8. ஸோ இது நம்பர் 1. அடுத்தது ஓவர்சீஸ் எஜுகேஷன் அப்படின்னும் போது இது அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் அன்டில் உங்களுக்கு PhD PDF லெவல் வரையிலுமே வந்துட்டு we give them the guidance. ஸோ இது வந்து இப்போ நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா என்ன படிக்கணும், எங்கே படிக்கலாம், என்ன படித்தா வந்து அவங்களுக்கு கரியர் நல்லா வந்துட்டு இருக்கும், இதை நம்ம வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தோம்னா இங்கே நமக்கு ஸ்கோப் இருக்குமா இருக்காதா. ஸோ இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது தான் இந்த கம்பெனியினுடைய மெயின் ஆஸ்பெக்ட். அது இல்லாமல் we also guide immigration. ஸோ இமிக்ரேஷன் அப்படின்றது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம வந்து ஃபேமிலியாக போய் செட்டில் ஆகுறது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நாளைக்கு if you feel that like I wanted to go and settle down in another country, then I can guide you. ஸோ இதுதான் இமிக்ரேஷனுடைய ப்ராசஸ். இது இல்லாமல் இன்வெஸ்டர் வீசாஸ். ஸோ this is nothing but உங்களுக்கு இன்றைக்கி இங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து இன்னொரு நாட்டில் நம்ம பண்ண முடியுமா, அதனுடைய ஸ்கேலபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், அப்படின்னா அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, ஃபாலோ அப் வந்து எப்படி பண்ணணும், அதுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி வந்து நம்ம பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்து திஸ் கண்ட்ரி இஸ் டூவபிள் ஆர் இட்ஸ் நாட் டூவபிள் இதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது தான் இந்த 3 ப்ரொடாமினன்ட் சர்வீசஸும் இந்த கம்பெனியில் வரும். இது போக ஐம் அ பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஐம் அ ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட், ஐம் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் ஐம் அ ரெய்கி அண்ட் NLP மாஸ்டர் ப்ராக்டிஷனர். இதெல்லாம் போக பிராண்டிங் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றது என்னென்னா, மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா. கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி பின்னாடி போய் உட்காரும்போது somebody have to come and tell you it's nothing, you can do it அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து இட்ஸ் அ மேஜிக்கல் வேர்டு. அதை சொல்கிறதுக்கு ஒரு பர்சன் அந்த டைமில் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த மோட்டிவேஷ்னல் டாக்ஸ்ன்றது ஸ்டார்ட் ஆச்சு.
பட் தென் அது ஒர்க் அவுட் ஆன விதம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 வயசு குழந்தைக்கு கூட தேவைப்படுது, அதே வந்து ஒரு 80 வயசு தாத்தாக்கு கூட தேவைப்படுது. இதுதான் நான் என்னுடைய கரியரில் பார்த்த விஷயம். ஸோ இதை அப்படியே கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் த என்னுடைய ஸ்கோப் ஆஃப் கரியர் கோச்சிங்கில் ஆகட்டும், அங்கேயும் தேவைப்படுது. அதே வந்து ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், அங்கேயும் தேவைப்படுது. அதே வந்து ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அங்கேயும் தேவைப்படுது. இதெல்லாம் தாண்டி ஃபேமிலியாக போய் செட்டில் ஆகி அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து மேபி ஏதோ சூட்டபிளாக இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ரபிள்ஸ் இருக்குன்னா அங்கே கூட இது தேவைப்படுது. ஸோ இந்த மோட்டிவேஷன்ற விஷயம் வந்து இட் ஹேப்பன்ஸ் as a round the clock everywhere. This is how it started. ஸோ இந்த பிராண்டிங் அப்படின்றது வந்துட்டு we give the mentorship for the person who is currently having the business. Or the person who is also having an idea of doing business. அதாவது இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக தான் இருக்கு, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருந்து எஸ் யூ கேன் டூ இட்ன்னு அவருக்கு பிஎம்ஐ லெவலில் ஸ்டார்ட் பண்ணி we guide them each and every step and make them to go for that journey. So it starts from there. அங்கே ஆரம்பித்து அவங்களோட ஸ்கேலபிலிட்டி பார்த்து அதுக்கப்புறம் அவங்களோட பிஸ்னஸ் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க கூடவே ட்ராவல் பண்ணி we will see up until maybe ஒரு 5 years வரையிலும் அவங்களோட ஜேர்னியில் இருந்திருக்கேன், நிறைய பேருடைய பிஸ்னஸ் ஜேர்னியில். திஸ் இஸ் ஹவு இட் இஸ். வாவ், சூப்பர் சூப்பர் மேம். எனக்கு வந்து ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ தட் நீங்கள் வந்து ஒரு 19 இயர்ஸ்லேயே யூ ஸ்டார்டட் டு பி அன் ஆண்டர்ப்ரனர். நவ் ஐ திங்க் யூஆர் 23 இயர்ஸாக இருக்கீங்க. அதை பற்றி எனக்கு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்ல முடியுமா? 19 இயர்ஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. அப்படிலாம் நினச்சி வரவே இல்லை. இட் ஜஸ்ட் லைக் தட் இட் ஹேப்பன். ஓகே. ஸோ வரும்போது ஒரு பிஸ்னஸ் ஜேர்னி அப்படின்றது வந்து நம்ம பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறோம் அப்படின்ற ட்ரீமோட நான் வரல. அதனால தான் இன்றைக்கி கூட நான் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு மேப் போட்டு வச்சுருப்போம், ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு மேப் ஆல்ரெடி உங்களுக்கு எழுதியிருக்கோம். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சம்படி ஷுட் பி தேர் வித் யூ. ஸோ என்னோட லைஃப்பில் அப்படி யாருமே அமையல. ஸோ அது வந்து ஒரு நல்லதோ கெட்டதோ everything had been started from my side and I have taken it on my own. அதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்தாச்சு. ஸோ அந்த அப்ஸ் போகும்போது தட்டி கொடுத்து ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, டவுன் போகும்போது பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுநிலையாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த கிரவுண்ட் லெவல் நம்ம வந்து we have to just take it forward in such a way. Whether you go to that great level or you go to that down level, like you have to always maintain that level. That's very important. And the stability வந்து is very important. The ground level நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா then everything is possible. ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ 19 இயர்ஸில் வந்து I came into the industry that is relevant to boutique. Okay. So first level. அதுக்கப்புறம் வந்து overseas educationக்குள்ளே வந்து I was only 21 at the age. And I started a brand. So that was a different brand. வேற ஒரு கம்பெனி நேமில் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு 1 year சூப்பர் சக்ஸஸ்ஃபுல். அங்கேருந்து I was ditched by my friend. Then again I started. That is IIEC. ஸோ ஐஐஇசியோடைய ஹிஸ்ட்ரி வந்து அதுவே ஒரு சரித்திரம் மாதிரி தான் எனக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரகிளில் வந்த விஷயம். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் அப்படி பூம் ஆகி வரல. அந்த இமீடியட் சக்ஸஸ்க்கு அப்புறமா ஒரு பெரிய டவுன் ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியரில் வந்து நோ ஒன் வாஸ் ரெடி டு அக்செப்ட் யூ ஆஸ் அ ஒரு அச்சீவராகவோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாலிட்டியாவோ உங்களை பார்க்குறதுக்கு விரும்பலை. எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, யூ ஆர் நத்திங் அண்ட் யூ கேன் நாட் டூ இட், யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் யூ ஆர் நாட் த ரைட் பர்சன் டு டூ பிஸ்னஸ். இதுதான் எனக்கு சொல்லிட்டு இருந்தவங்க. அப்போ இத்தனை பேருக்கு நடுவில் எனக்கு ஒரே ஒரு குரல் மட்டும் யூ கேன் டூ இட்ன்றது எனக்கு ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்ணாங்க. தட் இஸ் மை வெல் விஷர். ஹீ இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ செட் லைக் யூ கேன் டூ இட். அங்கே ஆரம்பிச்சது தான். அந்த எனக்கு சுற்றி சொன்ன 1000 குரலில் வந்து ஒரு குரல் கூட எனக்கு அதில் கேட்கவே இல்லை. அந்த ஒருத்தர் மட்டும் சொன்னார் பார்த்தீங்களா, யூ கேன் டூ இட். அவர் மட்டும்தான் எனக்கு பாசிட்டிவாக இருந்ததுனால அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஐ ஸ்டார்டட் அகெயின், ரீஸ்டார்டட். ஐஐஇசி வந்து ஒரு ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பித்தோம். ஸோ ஆரம்பித்தேன் அட் த ஏஜ் ஆஃப் 21 அண்ட் ஒரு 22 அந்த மாதிரி இருக்கும்.
2007 we built. Now it is 2025, we are 17 years old, having 36 branches across the globe. And முன்னாடி இருந்தது கோவிட்க்கு முன்னாடி 54 branches இருந்தது, இப்போ வந்து கம்மியாக இருக்குது. After COVID it was reduced. But the industry has lot of difficulties and அதில் வந்து சஸ்டைன் ஆகிறதே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. அதில் நாங்கள் வந்து இவ்வளோ ஆஃபீஸஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அதில் ஐ எம் ஏபிள் டு கைட் ஆல்மோஸ்ட் லைக் இது வரலும் ஒரு 17,000 பசங்க எங்கள் மூலியமாக போயிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2,500 immigrants சென்ட் பண்ணியிருக்கோம். 250 companies that we have set up so far across the globe. அண்ட் அது இல்லாமல் துபாயில் ஆஃபீஸ் இருக்குது ஃபுல் ஃப்ளெஷ்டில். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. சூப்பர் மேம். சூப்பர். இப்போ நீங்கள் இமிக்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் செட்டப்பும் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் க்யூரியஸ், நீங்கள் எத்தனை கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? ஒரு 54 countries. இது 54 countries-ஆ? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. ஓ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ். ட்ராவலிங்கை பொறுத்த அளவுக்கு எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு ட்ராவல் நீங்கள் வந்து கண்ட்ரியெல்லாம் விடுங்க, சும்மா இந்தியாக்குள்ளே சுற்றுறதே பார்த்தீங்கன்னா அதே ஒரு பெரிய சேலஞ்ச் தானே. எவ்ரி ட்ராவல் வில் டெல் யூ சம்திங் அண்ட் இட்ஸ் அ கிரேட் லேர்னிங் தட் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தெம். ஏன்னா ஒரு தடவையும் ஒரு புது மனுஷங்க, ஒரு தடவையும் ஒரு ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பேக்கிங்கு, அன்பேக்கிங், அதே ஒரு பெரிய ஸ்டோரி தான் நம்மளுக்கு. இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒன்று டைம். the time management is very important. ஃபுட் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒன்றா செட் ஆகாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நம்ம இருக்கிறதும் அதுவும் கஷ்டம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பாடி செட் ஆகணும். மூணாவது கிளைமேட்டிக் கண்டிஷன். ஸோ கிளைமேட் வந்து மேபி நீங்கள் இங்கேருந்து மும்பை போனீங்கன்னா கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் செட் ஆகாமல் போயிடும். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி மூவ் ஆகும்போது அங்கே அந்த ப்ராப்ளம் வரும். அடுத்தது ஜெட்லாக் இஷ்யூஸ் இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ இதெல்லாம் போக நம்மளோட ரெகுலர் மீட்டிங்ஸ் இருக்கும். இப்போ என்னென்னா ஐ ஹேட் ஒன் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேருந்து நான் கொரியா ட்ராவல் பண்ணுறேன். இது வந்து ஒரு 2 years 3 yearsக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட். இங்கே எனக்கு வந்து நைட் ஃப்ளைட். ஸோ நைட் வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 11 o'clock ஃப்ளைட். ஐ டுக் த ஃப்ளைட் அண்ட் ஐ வாஸ் டோட்டலி டயர்ட். ஸோ ஐ ஸ்லெப்ட் ஆஃப். எனக்கு ஃபுட் கொடுத்துருக்காங்க, பட் நான் என்னை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நல்ல மனசோட விட்டுட்டாங்க. ஸோ நான் சாப்பிடவே இல்லை. காலையில் 4 மணிக்கு வந்து ஐ ஹவ் ரீச்டு ஐ எம் சப்போஸ் டு ரீச் அந்த ஊர் டைமிங்க்கு 4 மணிக்கு நாங்கள் ரீச் ஆகணும். பட் ஃப்ளைட் வந்து லிட்டில் டிலே, ஒரு 1/2 an hour டிலே. 4:30க்கு போய் ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனதும் அங்கே போய் நாங்கள் வெளியில் வந்து வி ஹாவ் டு கோ டு த இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் இல்லையா. அந்த இமிக்ரேஷன் கிளியரன்ஸில் ஒரே டைமில் வந்து ஒரு 3-4 ஃப்ளைட் வந்திருக்கும் போல். ஹெவி க்ரௌட்னா நார்மலாக வந்து ஒரு நம்ம கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15-20 minutes தான் எடுக்கும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours எங்களுக்கு அங்கே டிலே ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் ஒன்றா வந்ததும் அங்கே ஹேண்ட்லிங்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ இட் ஹஸ் டுக் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours. நைட்டில் முதல் நாள் மதியம் சாப்பிட்டது. அடுத்த நாள் வந்து எனக்கு சரி நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, ஓகே இதை முடிச்சுட்டு நம்ம வெளியில் போனதும் we can have somethingன்ற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே போயிட்டே இருக்கேன். க்ரௌடில் நின்று ஒரு மணி நேரம் நின்று அப்படியே போயாச்சு, கிளியரும் பண்ணியாச்சு, வெளியிலையும் வந்தாச்சு. வந்ததும் என்னோட பார்ட்னர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் ஆல்ரெடி 1.5 hours லேட்டு, அதனால நம்ம இங்கே இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாதான் it will take almost 3 hours to reach to the place where we are supposed to go and the meeting starts exactly by 8 AM. So we need to rush off அப்படின்றாங்க. ஸோ நான் கேட்டேன், ஐ ஹவ் நாட் பிரஷ்ட் ஆர் எதுவுமே பண்ணலை, எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா அப்படின்னா, அதுக்கெல்லாம் டைமே இல்லைவா அப்படின்ட்டாங்க. ஸோ யூ நாட் பிலீவ், மீட்டிங்க்கு ஆன் டைமுக்கு ஐ திங்க் அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 an hour சம்திங் காட் டிலேட். தட் ஹோல் டே வெண்ட் ஆன் வித் த மீட்டிங் அண்ட் ஈவினிங் பை 5:30 only they left us. Till then I didn't have anything. And சாப்பிடல, ப்ரஷ் கூட பண்ணாமல் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணனா அதுதான். அண்ட் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஃபார் அஸ். பட் அங்கே வந்து அந்த டிலேயை காட்ட முடியாது, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கோன்றதெல்லாம் சொல்ல முடியாது. இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் அண்ட் ஐ மேனேஜ்ட் இன் சச் அ வே. Finally I came out from that place by 5:30 and then I asked her, can I go and brush now? So that's the thing. She said, haven't you brushed? Okay, go for it. அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது வரலாம் அவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கு போல். அவங்க நான் சொன்னதை கவனிக்கவே இல்லை.
அவங்க எதை பற்றியுமே அவங்களுக்கு அந்த டைம் வரலும் அவங்களுக்கு புரியல. நான் 5:30 மணிக்கு வெளியில் வந்ததுக்கப்புறமா தான் 5:30 மணி சாயந்தரம் தென் ஐ வென்ட் ஃபார் இட் அண்ட் தென் ஷி டுக் மீ ஃபார் த டின்னர். அரௌண்ட் ஒரு 6:30க்கு வந்து சப்பர் கொடுத்தாங்க. அதுவும் வந்து நான் பியோர் வெஜிடேரியன். அண்ட் நாங்கள் இருந்த இடத்துல வந்து வெஜிடேரியன்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. இவ்வளவோ ட்ரை பண்ணி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். தே செட் லைக் வி வில் ட்ரை ஆர் லெவல் பெஸ்ட்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் அது நான்வெஜ் தான். ஐ டோன்ட் நோ வாட் இட் வாஸ். என்னால் அது சாப்பிடவும் முடியல, சாப்பிடாம இருக்கவும் முடியல. ஆனால் வேறு வழி இல்லாமல் அப்புறம் ஐ குடன்ட் டேக் இட். அதுக்கப்புறம் வெளியில் வந்து she took me to another supermarket and then she brought some fruits. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ஆச்சு. அப்புறம் எனக்கு எப்படா கொண்டு போய் ஹோட்டலில் விடுவாங்கன்னு ஆகிட்டு இட் வாஸ் டுக் ஆல்மோஸ்ட் 10 o'clock in the night. அப்போ போய் அந்த ஒரு டைம் 10 மணிக்கு போய் படுத்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே ஐ வாஸ் ஓகே. பட் இது வந்து ஒரு நிறைய ட்ராவலில் வந்து எனக்கு இருந்ததுலேயே ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் இதுதான் சொல்ல முடியும். அது இது மாதிரி நிறைய இருக்குது ஸ்டோரிஸ், ஒரு தடவை ஒன்று நடக்கும். ஆனால் இது எனக்கு மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பிஃபோர் ஐ லீவ் த ஏர்போர்ட் லைக் ஐ மேக் ஷுர் தட் ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் ஓகே ஃபைன் எல்லாமே நம்ம இங்கேயே கொஞ்சம் ஹேர்லாம் கோம்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளியராக அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு தான் போகிறது. ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ஹேட் டாட் மீ அ லாட். ஸோ இப்படி கூட இருக்கும். இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம சாப்பிட்லன்னு சொன்னால் முதல்ல போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மீட்டிங் போய்க்கலான்னு வாங்க, ஒரு 10 நிமிஷம் லேட்டானா பரவாயில்லன்னு வாங்க. ஆனால் நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 3 seconds 5 seconds கூட அங்கே இம்பார்ட்டண்ட். அந்த ஒரு செகண்ட் கூட லேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தே மேட் மீ டு ரஷ் ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் 3.5 hours ஜேர்னி இன் பிட்வீன் அண்ட் தே ஹவ் நாட் கிவன் ஈவன் ஒன் சிங்கிள் ஸ்டாப். தட்ஸ் த திங். வாட் வாஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? அது வந்து ஹவு டிட் யூ ஓவர் கம்? அண்ட் இன்றைக்கி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க அப்படின்னா அந்த சேலஞ்சஸ்லேருந்து வாட் டிட் யூ லேர்ன்? லைக் ஹவு டிட் இட் ஷேப் யூ? 2 சேலஞ்சஸ் சொல்லலாம், ஒரு சேலஞ்ச் சொல்ல முடியாது. ஒன்று வந்து உங்கள் கூட இருக்கவங்களே உங்களை நம்புறதே கிடையாது. வாட் இஸ் அ டேலண்ட் தட் யூ ஹேவ் அப்படின்றது. இன்ஃபேக்ட் லைக் நமக்கே நம்ம வளரும் போது நமக்குள்ளே இந்த டேலண்ட் இருக்குன்னு நமக்கே தெரியாது. நம்ம இந்த அளவுக்கு விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நமக்கே வந்துட்டு அந்த ஒரு நிலைமை வரணும், அந்த சுச்சுவேஷன் வரணும். அந்த சுச்சுவேஷன் வராமல் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர். ஸோ அந்த பொட்டென்ஷியல் லெவல் வந்து நம்மளுடையது நமக்கு என்னென்னு தெரியாத சுச்சுவேஷனில் அஃப்கோர்ஸ் மற்றவங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் இதில் என்னென்னா பேரண்ட் கூட வந்து அது காது கொடுத்து கேட்காத அவங்க ஜஸ்ட் லைக் தட் ஓகே அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் ஏன் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டில் தான் இருக்காங்களே தவிர நோ கண்ணா யூ கேன் டூ இட் அண்ட் ஐ எம் தேர் வித் யூ எது ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி மேபி கொஞ்சம் கேட்குறாங்க. பட் நம்ம சுச்சுவேஷனில் நம்ம வளர்ந்த போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ நான் அப்படி வளரல, எனக்கு இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்தேன். பட் அது கூட ஒரு நல்ல விஷயம்தான். அந்த அவங்க நோ சொன்னதுனால ஐ மேட் இட் எஸ். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து ஐ ட்ரஸ்ட் பீப்புள் அண்ட் சம்டைம்ஸ் அது அவங்க சைட்லேருந்து அந்த ட்ரஸ்ட் இல்லாமல் வேறு மாதிரி ஆகிறதுக்கான சூழல் அமைஞ்சுது. அண்ட் அது ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் எனக்கு. பட் தட் டாட் மீ அ லாட். ஸோ நம்ம யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க, அது பிஸ்னஸாக இருக்கட்டும் லைஃபாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ், ஒரு லெவலில் வந்து நமக்கு ஒரு பயம் வரும்ல. யூ வில் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஃபியர். இவங்களை நம்பலாமா? ஈவன் இன் பிஸ்னஸ் நம்ம ஒரு இடத்துல காசு போடுறோம், அந்த பர்சன் வந்து உங்கள் கூட எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆர் தி ட்ரூ டு யூன்றது ஹவு டு யூ ஃபைண்ட் இட்? ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஐ ஃபேஸ்ட். I had the difficulty even later, but I had my own boundary. ஸோ நான் அதுக்குள்ளவே வந்து ட்ராவல் பண்ணி எனக்குன்னே சில பிரின்சிபல்ஸ், எனக்குன்னே சில எத்திக்ஸு, இதை தாண்டி வர விஷயங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப கிளியராக இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் மை செல்ஃப். ஸோ வாட் ஐ வுட் லைக் டு டெல்னா 2 things you have to be very confident enough. One is like who you are, that you need to identify, and then whatever they say, never listen to anybody and do your things as per your conscience says. உங்களுக்கு என்ன சொல்லுதோ அது நீங்கள் செய்யுங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து அவங்க சொல்லிட்டாங்க அதனால் நமக்கு வராதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ட்ரை அது பண்ணிடணும். நமக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அதை ஒரு ட்ரை பண்ணிட்டு ஒரு ஃபெயில் ஆகிட்டு ஆமாம் நான் ட்ரை பண்ணேன் வரல, அப்போது நான் இன்னொரு ஸ்டெப் எடுக்கிறேன், நவ் யூ வில் பி ஹாப்பி.
சரி நம்ம ட்ரை பண்ணோம் வரல அதனால ஓகே. சில பேர் ட்ரை பண்ணிட்டு வரலன்னா திரும்ப திரும்ப அதையே ட்ரை பண்ணி அதுலேயும் அவங்க ஜெயிப்பாங்க. அது இன்னொரு கேட்டகரி. பட் அதில் எனக்கு என்னென்னா அந்த ஒரு ட்ரையாவது கொடுத்துடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்று வந்து பி வெரி கிளியர் whom you trust. வெதர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறோம், ஆனால் உண்மையிலே அவங்க அப்படி நினைக்கிறாங்களா நமக்கு தெரியாது. ஸோ தட் பார்ட் லைக் யூ நீட் டு பி வெரி கிளியர் whom to trust and whom not to trust. That's very important. வேறு லெவல். இவ்வளோ விஷயம் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு கிவ் அப் பண்ணணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதெல்லாம் ஆனால் கிவ் அப் பண்ணாமல் இன்றைக்கி நீங்கள் கடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அது எதனால், லைக் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? கிவ் அப்புன்றது எப்போவுமே வரும். எனக்கு பிகினிங்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம யார்கிட்ட சொல்லும்போது அவங்க ஒன்று உங்களை பார்த்து சிரிப்பாங்க, இல்லைன்னா இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, பாசிபிள் இல்லாத விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நம்ம தப்பான ரூட்டில் போகிறோமோ, ஒருவேளை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ, இல்லை நம்மக்கிட்ட மேபி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கலாம், சம்திங் அது அதவே லைக் யூ ஆர் ஆல்வேஸ் புட் டவுன் அ ஸ்டெப். அப்போ எல்லாமே தோணும். ஆனால் அடுத்த ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு மேபி அதுக்கு ரிலவெண்ட் கால் வரும், இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, மேம் நீங்கள் பண்ணீங்க அதனால நான் இந்த லெவலில் இருக்கேன் அண்ட் இட் ரியலி ஹேப்பன் டு மீ பிகாஸ் ஆஃப் யூன்னுவாங்க. சம்திங் அது அதவே லைக் ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களை புஷ் பண்ணும். எனக்கு பண்ணியிருக்கு. ஒரு டைம் நான் வந்து கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கும் போதும் எனக்கு அந்த புஷ் வந்திருக்கு. தட் இஸ் த ஒன் மெயின் திங். நான் சொன்ன மாதிரி தெர் வாஸ் நோ மென்டர் ஆர் தெர் இஸ் நோ சச் கைண்ட் ஆஃப் ஒரு கிரேட் வெல்விஷர்ஸோ இல்லை நம்ம கூடவே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு சோர்ஸ் ஆஃப் ஒரு பேரண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்ற ஒரு ஹோப் இருக்கும். நம்ம அதனால தைரியமாக ரன் பண்ண முடியும். இப்போ இது யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்போ கூட கவலையே படக்கூடாது. Somebody is watching you. That is called universe or the superpower. Something or the other way that gives you that push because it's listening to you. நீங்க நினைக்கலாம் உங்களை யாருமே கவனிக்கல, உங்களை யாருமே கேட்கலன்னு, ஆனால் உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா. when you tell to yourself, that means you are listening to yourself. So your body is listening to you, you are listening to yourself, and what happens is அதுக்கு ரிலவெண்ட்டான ரிசோர்ஸ் வந்து வெளியில இருந்து வரும். ஒரு புஷ் வந்து அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா automatically that eternal source will take you to the next level. So this is what I felt in my life and அது நிறைய டைம் நடந்திருக்கு, not once or twice. நீங்கள் இப்போ இந்த யூனிவர்ஸ் இதை பற்றிலாம் பேசுனதுனால லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் லைக் கேன் யூ ஷேர் சம் எக்ஸ்பீரியன்ஸ்? I'm a life coach. I'm a NLP master practitioner and I'm a Reiki master practitioner for last 10 years. So எனக்கு வந்து இது நான் சொன்ன மாதிரி அதிக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்ற மீனிங் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் when that comes to business or நம்ம போகிற எங்கே போனாலுமே நிறைய பீப்புள் தெரியும், அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். ஆனால் க்ளோஸ் சர்க்கிள் அப்படின்ற மாதிரியோ இல்லைனா வந்து ஷேர் பண்ணுறதுக்கோ மேபி நான் பர்சனலாக யாருக்கிட்டையும் அதிகமாக ஷேர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் ஷேர் மச் அபவுட் மீ. ஐ கேன் லிசன் ஃப்ரம் அதர் சைட், பட் நான் ஷேர் பண்ணுறது கம்மியாக இருக்கும். அப்போ எனக்கு வந்து ஒரு சோர்ஸ் தேவைப்பட்டுச்சு. someone should be there for you to listen இல்லையா. அப்போ யார்கிட்ட போயிட்டு நீங்கள் பேசுவீங்க, யார்கிட்ட போயிட்டு நீங்கள் லிசன் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது எனக்கு படிக்கிறதுல ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு யார் ஃப்ரெண்டுனா என் புக்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் ரீடிங் மோர், ஐ ஸ்டார்டட் ஸ்டடியிங் மோர். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் என்னோடய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தாலே ஒரு வெர்சடைல் ப்ரொஃபைலாக இருக்கும். அதை நான் பிகினிங்கில் படிக்கும்போது எனக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் MBA மார்க்கெட்டிங், இதுக்கு நடுவில் ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட்டு, இதுக்கு நடுவில் லக்ஸரி பிராண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ரெய்கி ப்ராக்டிஷனிங், NLP மாஸ்டர் ப்ராக்டிஷனிங், எதுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் மேபி ஐ ஹவ் பில்ட் தட் இன் அ நைஸ் வேன்னு கூட சொல்லலாம். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் படிக்கணும். இது யாரும் எதுக்கு ஸ்டாப் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்யலாம் இல்லையா. இது எதுக்கு யார் என்ன ஸ்டாப் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ நோ ஒன் இஸ் தேர் டு கண்ட்ரோல் யூ வென் யூ ரியலி வாண்டட் டு டூ இட். ஸோ ஐ வாண்டட் டு ஸ்டடி, ஸோ ஐ டிட். when I did something, I wanted to share that to others, then I started doing that. அது sometimes with passion, with no profit, sometimes with passion, with profit. So this is how it happened. ரெண்டு மாதிரியுமே ப்ரொஃபஷன்லையுமே அது வந்து நமக்கு நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும்.
சில பேர் நினைப்பாங்க இது எப்படி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து படித்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்சோ. எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து எனக்கு பிஸ்னஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுவே வந்து என்னோட பிஸ்னஸில் அப்ளை பண்ணுறது இல்லாமல் ஐ ஸ்டார்டட் அப்ளைங் இன் அதர் பிஸ்னஸஸ் ஆல்சோ. அண்ட் தட் ஹஸ் கிவன் அ கிரேட் ரிவார்ட். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வித்தியாசப்படுத்தும் போது நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் இது எல்லாமே வந்து மற்ற பிஸ்னஸில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்போது ஒரு மென்டராக that has given a great feedback to me later on. So அப்புறம் தான் I understood like everything has a meaning. ஸோ எதுவுமே நம்ம விடக்கூடாது, நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ரீடிங். அண்ட் இன்னைக்கு வரலும் படிச்சுட்டு தான் இருக்கேன். Now also I am studying. Wow. Next question. Being an entrepreneur 19 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் அதுக்கப்புறம் ஆனால் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஃபர்ஸ்ட்டு டைம் நீங்கள் பேரண்ட் ஆகும்போது உங்களோட பிக்கெஸ்ட் ஃபியர் அப்படின்னா என்னவா இருந்தது? ஃபியரை விட வந்துட்டு மதர்ஹுட் இஸ் சம்திங் எவ்ரிபடி வுட் லைக் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். சேம் திங் ஹேப்பன் டு மீ ஆல்சோ. பட் என்னென்னா அந்த மதர்ஹுட்குள்ளே போகும்போது பிஸ்னஸ் வந்து பெருசாக தெரியாமல் போயிடுச்சு. ஐ ஸ்டார்டட் கிவிங் அப். ஸோ அப்போ நான் ஒரு தடவைக்கும் ஆஃபீஸ்க்கே வரமாட்டேன். பெருசாக இதுக்கு நான் ஒரு கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணலை. அப்போது ஒன் ஆஃப் மை வெல்விஷர் அகெயின் இட்ஸ் அ யூனிவர்ஸ் புஷ் ஹஸ் கிவன். அவர் என்ன கேட்டார், இன்றைக்கி வந்து நீ இப்படி இருக்க, உன் குழந்தைக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகிருட்டும், ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா யூ ஆர் நாட் ரிக்வயர்ட் அட் ஆல். ஹீ வில் பி பிஸி வித் ஹிஸ் ஓன் எஜுகேஷன். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? ஸோ நீ இவ்வளோ தூரம் ஜர்னி வந்துட்டு இங்கே நீ பாதியில் விட்டதுக்கப்புறமா திரும்ப இந்த இடத்த எப்படி பிடிப்பேன்னு கேட்டார். That one question was pushing me so badly. Then I started ஒரு 2 years break. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஸ்டாஃபாக இருந்தாங்கன்னா கூட எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு லிவரேஜ் இருக்கும். they can take a break and can come back later. பட் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு அது கிடையவே கிடையாது. நீங்கள் விட்ட இடத்த பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இவ்வளோ தூரம் ஹார்ட்ஷிப் போட்டு வந்துட்டீங்க, இப்போ பாதியில் விட்டுட்டிங்கன்னா திரும்பியும் இந்த இடத்த நீங்கள் பிடிக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ ஒரு மீடியாவில் எந்த அளவுக்கு ஒரு இடத்த விட்டால் பிடிக்கிறது கஷ்டமோ அதே மாதிரி தான் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸை விட்டால் பிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ ஃபெல்ட் தட். நான் அந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு ரொம்ப பெருசாக ஐ வாஸ் நாட் ஆக்டிவ் இன் மை பிஸ்னஸ். அண்ட் திரும்ப அந்த இடத்துக்கு நான் வரும்போது நான் அந்த கஷ்டம் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ வாஸ் ஏபிள் டு டேக் இட் ஃபார்வர்ட். எனக்கே அது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது. திரும்ப குழந்தையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், ஆஃபீஸையும் பார்க்கணும், மெயின்டைன் பண்ணணும், கிளைண்ட்ஸை பார்க்கணும். ஏன்னா என்னோட பிஸ்னஸ் வந்து சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்றதுனால கிளைண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அப்போது ஒரு கிளைண்ட் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணணும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது அட் தி இனிஷியல் ஸ்டேஜ். ஐ அகெயின் பிளான்ட் இட் இன் சச் அ வே. ஸோ அதை ஃபியரை விட how do you plan, that's very important. அப்போ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணணும் போது கொஞ்சம் it has took some time for me to do that, but at a period of time I was able to manage. By the time I was giving a birth to my second child, that's the challenge. அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஐ கேன் ஈஸிலி ஹேண்டில் இட் அப்படின்னும் போது ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஐ ஹேண்டில்ட். ஸோ எனக்கு முதல்ல தெரியும் அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் எபிசோடில் தெரியாது இல்லை, இதுதான் ஆக போகுதுன்னு தெரியாது. அதனால அந்த ஃபியர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி நம்ம வந்து கொஞ்சம் ஃபெயில் மார்க்லாம் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் செகண்ட் டைம் வந்து அந்த ஃபெயில் மார்க்குன்றதெல்லாம் இல்லை, டிஸ்டிங்ஷன் எப்படி எடுக்கணுன்றதுல ஐ வாஸ் வெரி கிளியர். ஸோ ஐ மேட் இட் எவ்ரி ஃப்ரேம் லைக் ஐ டிசைன்ட், பிளான்ட். நான் எப்படி பிளான் பண்ணணும் அதே வகையறால தான் நடந்துச்சு. அன்லெஸ் ஒரு 2-3 டைம் மட்டும் கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகும். எப்படின்னா குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், அதெல்லாம் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லையா? அந்த பீரியடை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. மற்றபடி ஐ வாஸ் ஓகே. சூப்பர். இப்போது இதை வந்து நான் காமனாக ஆண்டர்ப்ரனர்ஸை கேட்குற ஒரு கொஸ்டின். இப்போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாது, ரொம்ப காமனாக இருக்கிறது. இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி
சில என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா எனக்கு காலையில் வந்து மை ஒர்க் ஸ்டார்ட் பை 3 AM. ஓகே. அண்ட் மை ஒர்க் கெட்ஸ் ஓவர் பை 11 PM. ஸோ இட்ஸ் நத்திங் பட் எங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால ஆர் கிளைண்டியல் வில் பி ஆன் பை தட் டைம். ஸோ ஒரு 3 AM to 6 AM வரையிலும் ஒரு சர்டைன் கண்ட்ரீஸ், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா அப்புறம் இந்தியன் கிளைண்ட்ஸ் வந்து 9 மணிலேருந்து ஆரம்பிச்சிருமா, கரெக்டாக வந்து 1 மணிக்கு வரும்போது யூகே கிளைண்ட்ஸு, அப்புறம் நைட்டு வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸு, கனடா கிளைண்ட்ஸு. ஸோ இப்படி இருக்கும். ஸோ அதனால ஸ்கெட்யூலே பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் இருக்காது. ஃபேமிலிக்கான டைம், எஸ்பெஷலி நீங்கள் அப்போ தான் ஏதாவது ஒரு ஃபேமிலி அவுட்டிங்லாம் பிளான் பண்ணுவீங்க, அழகாக பிளான் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக அப்போ தான் கால் வரும். அத்தனை நாளைக்கு ஃபோன் எடுக்காதவர் அப்போ தான் ஃபோன் எடுப்பாங்க, அத்தனை நாளைக்கு வராதவங்க அப்போ தான் கேட்பாங்க அப்பாயின்மெண்ட்டை. அந்த எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கும் ஃபேமிலிக்குள்ளே. நிறைய ஃபைட்ஸ் எல்லாம் வரும். ஸோ யூ ஹேவ் டு பி ரெடி ஃபார் எவ்ரி திங். அப்போது இது முக்கியமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, ஆர் அது வந்து நீங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு கஷ்டம் இல்லாத யூ ஹேவ் டு ஹேண்டில் இட். இது எல்லாமே ஒரு பேலன்சிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். இட் இஸ் நாட் தட் ஈஸி. நான் இது அடிக்கடி சொல்கிற விஷயம், நம்மளோட பாதங்கள் வந்து த ஃபுட் balances the entire body weight. So it comes in our study. அதாவது ஒரு 70 கிலோ இருக்கிற ஒருத்தருக்கு யாரை தாங்கி பிடிப்பானா, அந்த 70 கிலோவையும் தாங்கி பிடிக்கிற ஒரே சக்தி வந்து அந்த பாதத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த ஃபுட் ஸ்ட்ரென்த் மட்டும் போடா அப்படின்னு போயிடுச்சுன்னா நீங்கள் சாஞ்சிருவீங்க. அந்த அந்த பேலன்ஸை, அந்த ஃபுட் ஸ்ட்ரென்த்தை வந்து யூ ஹாவ் டு பிரிங் இட் அண்ட் புட் இட் இன் யோர் பிஸ்னஸ். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்போ வந்து நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட்ஸ் எங்கேருந்து வரும், பேரண்ட் கிட்ட இருந்திருக்கலாம், ஹஸ்பண்ட் கிட்ட இருந்திருக்கலாம், ஹஸ்பண்ட் ஃபேமிலியிலேருந்து இருக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்திருக்கலாம், பசங்க கிட்ட இருந்திருக்கலாம். எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி யூ ஹாவ் டு சே, இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு என்னோட பிஸ்னஸ் இம்பார்ட்டண்ட், இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு என் கரியர் இம்பார்ட்டண்ட், இது நீ எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நான் நேசிக்கிற இன்னொரு விஷயமும் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுத்தையும் நான் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஐ கேன் நாட் லீவ் இட். இதுக்காக உன்னை விட முடியாது, உனக்காக இதை விட முடியாது அப்படின்றத நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வரும்போது தான் யூ ஆர் வின்னிங். சூப்பர், வெல் சார். 2 கிட்ஸு. ஸோ இப்போ பீங் அன் ஆண்டர்ப்ரனர், இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதெல்லாம் சொல்லும் போது இப்போ இந்த காலகட்டத்துக்கு என்ன வேல்யூஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது தே ஹாவ் டு, அதாவது இப்போ யார் உங்களை வளர்த்தாங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லா இடத்துலையுமே அந்த கொஷின் வரும் இல்லையா? எஸ்பெஷலி நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களை பாராட்டுறாங்களோ, அதாவது பேரண்ட்ஸை பாராட்டுறாங்களோ இல்லையோ, பட் நல்லா வளராத சூழ்நிலையில் முதல் விஷயம் என்ன வரும்னா, உன்னை யார் வளர்த்தாங்கன்ற கொஷின் தான் வரும். அது யார் வளர்த்தாங்க அப்படின்றது நான் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் நாட் ஓன்லி பேரண்ட்ஸ், இட்ஸ் அபவுட் த சரௌண்டிங்ஸ், த சொசைட்டி, அண்ட் வாட் தே டேக், வாட் தே அப்சர்வ், how good is the environment that they have. அதாவது இப்போ நம்ம வந்து வேலைக்கு வரோன்றதுனால நம்ம இப்போ ஒரு அங்கிள் வீட்டில், ஆண்டி வீட்டில், பக்கத்து வீட்டில் கொண்டு போய் விட்டோம்னா அங்கே இருக்க சூழல், டியூஷனுக்கு அனுப்புகிறோன்னா அங்கே இருக்க சூழல், விளையாட்டுக்கு அனுப்புகிறோன்னா அங்கே இருக்க சூழல், ஸ்கூலுக்கு அனுப்புகிறோன்னா அங்கே இருக்க சூழல், இந்த எல்லா என்வாயன்மெண்ட்டும் சேர்ந்து தான் அந்த குழந்தை வளருது. இதில் வந்து பேரண்ட் மட்டும் பாதிக்கப்படுறதே கிடையாது. ஒரு டீச்சர் கூட பார்த்து வளர்றான். இப்போது பேரண்ட்டோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 3 to 4 hours தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம முழிச்சிருக்கிற டைம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் தூங்க போயிடுறோம். திரும்ப காலையில் வந்து சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சுடுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் வீக் டேஸ்லலாம் ஒரு 3 to 4 hours தான் ஒரு பேரண்ட்டோட மேக்ஸிமம் ஒரு குழந்தை ஸ்பெண்ட் பண்ணுற டைம். இந்த டைமில் உங்ககிட்ட இருந்து என்ன அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி பேக் பண்ணி தரீங்க, எப்படி பாய் சொல்கிறீங்க, எப்படி வந்து நீங்கள் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடுறீங்க, இவ்வளோ தான் அவன் அப்சர்வ் பண்ண முடியும். அதே வெளியில் போகிற இடத்துல தான் ஹீ கேன் அப்சர்வ் மோர். அப்போது அந்த குழந்தை ரைஸ் ஆகிற விஷயத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழல், டெக்னாலஜி இஸ் வைடர். ஸோ அவன் பார்க்குறது நிறைய வந்து யூடியூபோ இல்லைனா வந்து இன்றைக்கி இருக்கிற நிறைய இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வளரும் போது அப்படி கிடையாது. அப்போது இத்தனை விஷயத்தையும் பார்த்து ஒரு குழந்தை வளருது. அது வளர்றதுல தப்பு இல்லை. அதில் எத்தனை விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை திணிக்கிறோன்றது தான். பிகாஸ் அடல்ட் கண்டென்ட் எத்தனை இருக்குன்றது நமக்கு தெரியாது.
நீங்கள் எப்படி அதெல்லாத்தையும் வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும்னு தெரியாது. ஒரு படத்துக்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, பேரண்ட்டோ ஒரு ஃபேமிலியாக போகிறோம், அந்த படத்தில் எத்தனை கண்டென்ட் அன்வான்ட் கண்டென்ட் இருக்குது. அதை நான் நிறைய டைம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு படத்துக்கு போகணுன்னா அந்த படத்தை முதல்லயே வந்துட்டு நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு கூட்டிகிட்டு போகலாமா வேண்டாவா அப்படின்றத யோசித்து கூட்டிகிட்டு போவோம். மை சன் அண்ட் மை செல்ஃப் வி போத் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து குட் கம்பேனியன் டு வாட்ச் மூவிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் 2 பேரும் பார்க்குவோம் உட்காந்து வந்து சண்டேனா வி ஸ்பெண்ட் அவர் டைம் ஒரு 2.5 hours வேல்யூவாக பண்ணணும் அப்படின்றதுனால ஐ ஆல்வேஸ் மேக் ஹிம் டு வாட்ச் மூவிஸ். ஹீ ஆல்வேஸ் யூஸ் டு சே ஒரு சில சீன்ஸ்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது தென் ஐ ஐடென்டிஃபைட் ஓகே ஹீஸ் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். அப்போ அந்த இப்போ ஒரு சாங்கே ஒரு டூயட் சாங்கே வந்தால் ஹீ வில் நாட் பி இன் அ பொசிஷன் டு வாட்ச் வித் மீ. ஸோ ஐ ஸ்டாப்டு வாட்சிங் சச் கைண்ட் ஆஃப் மூவிஸ். ரேதர் அவனுக்கு என்ன பிடிக்கும், அட்வென்ச்சர் மூவிஸ் பிடிக்குமா, கார்ட்டூன் பிடிக்குமா, அதை ஐ ஸ்டார்டட் வாட்சிங். இது எல்லாத்துக்கும் அப்புறம் என்ன பண்ணேன்னா பயோகிராஃபி மூவிஸ். இதிலெல்லாம் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா உண்மையிலே என்ன நடந்ததோ அதை தான் ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. அந்த பர்சனுடைய ஒரு பர்சன் வந்து ஒரு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காரு, அதை ஒரு படமாக எடுத்திருக்காங்கன்னா அந்த பயோபிக் காட்டும்போது இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் அ குட் ஃபீட்பேக், குட் இம்பேக்ட் டு த சைல்டு. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்ன அவங்களுக்கு கொடுக்குறோமோ அதுதான் நாளைக்கு வெளியில் வரும். ஸோ வி ஆல்வேஸ் ஹாவ் டு கிவ் த வேல்யூஸ் தட் வாட் இஸ் குட் வாட் இஸ் பேட் சொல்லிகிட்டே இருக்கணும். இது நல்லது இது கெட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் உனக்கு வந்தாலும் இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, வேறு யாருக்கு நடந்தாலும் வந்து சொல்லணும். அதை நீங்கள் யூ ஹாவ் டு கீப் டெல்லிங் டு யுவர் சில்ட்ரன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா நீ பாட்டுக்கு ஒதுங்கிட்டு வந்திருப்பான்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல உனக்கு பாதிப்பு இல்லாத அளவு பார்த்துக்கோ, உன்னை ப்ரிகார்ட் பண்ணிக்கோ, பட் அதை கண்டிப்பாக வந்து வீட்டில் சொல்லு. ஸோ தட் அது உன்னால் மற்றவங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது. அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீனு ஜஸ்ட் லைக் தட் விட்டுறக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் சோஷியல் இம்பேக்ட் இன் யூ. ஸோ அந்த ப்ராப்ளம் உன்னால் வரக்கூடாது. அட் த சேம் வைல் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம் நடக்குதுன்னு ஒதுங்கி போகக்கூடாது. அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்றது யூ ஹாவ் டு டூ இட்ன்றது சொல்லிகிட்டே இருந்தோன்னா இட் ஹேப்பன்ஸ் ஒன் பை ஒன். சின்னதாக தானே ஆரம்பிக்கும் எல்லாமே, கிளாஸ் சண்டையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ கிளாஸில் சண்டை போட்டாங்கன்னா கூட வந்து எங்கிட்ட சொல்லிவிடு. ஸோ வி போத் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீ நெவர் ஹைட் எனி திங் வித் மீ. ஹீல் கம் அண்ட் டெல். வந்து சொன்னதுக்கு அப்புறமா ஐ டெல் ஹிம் இது இப்படி பாரு, இந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இன்னொரு பையன் அந்த மாதிரி சொல்கிறான்னா அதை போய் ஸ்கூலில் மிஸ் கிட்ட சொல்லு, டீச்சர்கிட்ட சொல்கிறதுனால தப்பே கிடையாது. அப்போ அவங்க வந்து என்னை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால் தப்பாக நினைக்காத அளவுக்கு நீ அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதத்தில் இருக்குது. திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ரெஸ் இட். என்ன நடந்ததுன்னு கரெக்டாக போயிட்டு கிளியராக சொல்லுக்கண்ணா. பிகாஸ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் சொல்கிற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது. அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அதிகப்படியாக கூட்டியும் சொல்லக்கூடாது, குறைச்சும் சொல்லக்கூடாது. எல்லாம் வந்துட்டு when I tell him ஓரளவுக்கு புரியும், ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாது, அந்த ஏஜ் இல்லை இப்போதைக்கு. பட் இது போக போக இட் கிரியேட்ஸ் தட் வேல்யூ. திஸ் இஸ் ஹவ் த வேல்யூ கம்ஸ். ட்ரூ ட்ரூ ட்ரூ. எல்லாருக்குமே சின்ன வயசில் ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கும் உங்களுக்கும் ஒரு ட்ரீம் வந்திருக்கும். அது என்ன ட்ரீம்? அது வந்து அந்த ட்ரீம் லைக் டிட் இட் கம் ட்ரூ? அது இந்த பாட்டு ஒன்று வரும் தெரியுமா, 1 2 ஆசைகள் சொல்லுவாங்க. அது பத்தாது, சொல்கிறதுக்கே பத்தாது. ஏன்னா அவ்வளோ ட்ரீம்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் நடந்துதான்னு கேட்டால் அப்படிலாம் நடக்கலை. அது ஸ்கூல் படிக்கும்போது ஐ ஆல்வேஸ் டெல் தட் லைக் ஐ வாண்டட் டு பிகம் அ லாயர். ஓகே. ஸோ எனக்கு அது என்ன தெரியல, அது எங்கேருந்து இம்பேக்ட் ஆச்சுன்னு தெரியல. ஒரு அட்வொகேட் ஆகணுன்றது பெரிய ஆசை. இன்றைக்கி கூட ரீசெண்டாக ஒரு மீட்டிங் போயிருந்த போது ஐ வென்ட் டு ஒன் ஹோட்டல் ஃபார் ஹேவிங் மை பிரேக்ஃபாஸ்ட். அங்கே போகும்போது அந்த பொண்ணு சர்வ் பண்ணவங்க வந்து என்ன கேட்டாங்க, மேடம் நீங்கள் ஒரு அட்வொகேட்டா அப்படின்னாங்க. எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து அவங்க அந்த சட்னி சாம்பார் வச்சதில் ஏதோ குறை சொல்லியிருப்பேன் போல், இது சரியாக வைக்கல நீங்கள் அப்படின்னு. அவங்க கொண்டு வந்து வச்சுட்டு சாரி மேடம்லாம் சொல்லிட்டு எனக்கு கேட்ட விஷயம், நீங்கள் அட்வொகேட்டா அப்படின்னாங்க. இல்லைங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து நானே சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா அது நமக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் இல்லையா. ஆனால் அது அப்படி ஆகலை. 2 விஷயம் பண்ணணும்னு நினச்சேன். ஒன்று வந்து அட்வொகேட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி ஃபேஷன் ஆர் மேபி ஹோட்டலியர். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்றுத்தில் நான் போயிருந்துருக்கணும். படிக்கும்போது அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் அப்போது ஒரு மித்து இருந்தது தெரியுமா, நல்லா படிக்காத பிள்ளைங்க தான் இதுக்கெல்லாம் போவாங்க, நல்லா படிக்கிறவங்களாம் இதுக்கு போக மாட்டாங்க, நீ சயின்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ் கொடுப்பாங்கல்ல. தட் ஹேப்பன்.
ஸோ அதனால அதுவும் பண்ணலை. பட் அதுக்கப்புறம் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் maybe after marriage and all that, like I did my fashion stylist course and then image consulting. All that I did very late, but that's very fruitful today. So இன்னைக்கு வந்து இத்தனை விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கலைன்றது தான் ரீசன். அன்னைக்கு அது நடந்திருந்ததுன்னா I would have been more happy and I would have not even thought about the other things. So but fortunately today 40 or 45 immigration lawyers from various countries, they are working under us. Wow. So I feel very happy about it. Every time like ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதில் எப்போதுமே நல்ல விஷயம் கூட இருக்கும். ஸோ எத்தனையோ லாயர்ஸ் இன்னைக்கு பார்க்குறோம், எவ்வளோ பேருக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து கரியர் ஷேப் பண்ணுறோம், எவ்வளோ லா ஃபார்ம்ஸில் வி டாக் அண்ட் லா காலேஜஸில் வந்து மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ லாயர்ஸை உருவாக்குறோம், ஒரு டாக்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி இதில் இல்லாத ஃபீல்டே இல்லை இல்லையா. ஒரு டாக் கொடுக்கும்போது யூ மீட் லாட் ஆஃப் பீப்புள், ரைட்? ஸோ இட் ஹேப்பன். அந்த டிசிஷனால உங்கள் லைஃபே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? ஐ வாஸ் அரவுண்ட் 30 years. ஸோ அப்போ வந்து தட் இஸ் ஆஃப்டர் மை செகண்ட் டெலிவரி. ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். சின்னதாக ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் மாதிரி ஆரம்பிச்சு அது வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன் போயிட்டு ஒரு 2 years ஹாஸ்பிட்டலைஸ்ட். அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனான்ற ஒரு கொஷின் வருது. அப்போது டாக்டர்கிட்ட போயிட்டு நான் கேட்குறேன், டாக்டர் டெல் மீ ஃப்ராங்க்லி, நான் உயிரோடு இருப்பேனா இல்லை ஏதாவது ரொம்ப சீரியஸாக இருக்கா, எனக்கு அது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டாக்டர் வந்து இப்போ எல்லா பேஷண்ட்டும் அந்த மாதிரி கேட்கும்போது என்ன நினைப்பாங்க, ஐயோ ஏதோ பயத்தில் கேட்குறாங்க. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக கேட்டேன். அது அவர் வந்து ஃபஸ்ட் டைம் அவர் அதை ரியலைஸ் பண்ணல. பட் செகண்ட் டைம் ஹீ ரியலைஸ் அண்ட் தென் ஹீ ஆஸ்ட் மீ, எதுக்குமா இப்படி ஒரு கொஷின் கேட்குற அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், என்னை நம்பி நிறைய லைஃப்ஸ் இருக்குது. ஐ ஹாவ் டு ஆன்சர் எவ்ரிபடி. நிறைய பேர் வந்து அவங்க கரியர் ஷேப் பண்ணுறதுக்காக எங்கிட்ட அவங்களோட பாஸ்போர்ட்ஸ் இருக்குது, அவங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஹீ லாஃப்ட் அட் மீ அண்ட் ஹீ செட், ஹவு கேன் யூ பி ஸோ ப்ராக்டிக்கல்? இந்த இடத்துல வந்து ஒரு இமோஷ்னலாக தான் எல்லாரும் அஃபெக்ட் ஆவாங்க, நீ என்னடா இவ்வளோ ப்ராக்டிக்கலாக பேசுகிறியம்மா, எப்படி உன்னால் முடியுது அப்படின்னும் போது இது வந்து இன்னொருத்தரோட வாழ்க்கையில் நான் விளையாடக்கூடாது இல்லையா. இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க, தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். அதனால நம்ம அதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ ப்ரிப்பரேஷன் டைம் கொடுத்துருக்குல்ல கடவுள். ஸோ ஐ காட் சம் டைம் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப். எது ஆனாலுமே எனக்கு இத்தனை நாள் கழிச்சு தானே ஆகுன்ற மாதிரி தானே இருக்குது, அப்படின்னா கூட ஐ கேன் ஃபேஸ் இட் அப்படின்னு நான் சொல்லும்போது ஹீ காட் ஸ்டன்ட் அண்ட் ஹீ செட், நத்திங் வில் ஹேப்பன் டு யூ, காட் ஹஸ் பிளெஸ்ட் யூ வித் லாட் அண்ட் லாட் மோர் லைஃப் அண்ட் உனக்கு ஒன்றுமே ஆகாது, நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த ஆல்மோஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்டேஜ் வரும்போது மை சிஸ்டர் ஆஸ்க்ட் மீ, வாட் டு யூ வாண்டட் டு டூ இன் யுவர் லைஃப்? அப்போது நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஷி செட், 2 குழந்தை இருக்குது, கை குழந்தை இருக்குது, ஏதாவது ப்ராக்டிக்கலாக பேசு, இப்போ தான் நீ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி வெளியில் வரப்போகிற, ஏதாவது கொஞ்சம் நல்லா யோசிச்சு வேறு ஏதாவது பண்ணு, உனக்கு ப்ரெஷரைஸ் இல்லாமல் என்ன இருக்கும்னு. நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப நாளாக படிக்கணுன்றதெல்லாம் மைண்டில் நிறையா வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து ரொம்ப தீர்க்கமாக நான் முடிவு பண்ணி நான் சொல்கிறேன், ஹாஸ்பிட்டல் முடித்து நான் வெளில வந்து நெக்ஸ்ட் 2 நாளைக்கு அப்புறம் நான் படிக்க போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டிட் மை NLP course. ஃபஸ்ட்டு இனிஷியலி ஐ டிட் இட் இன் Bangalore அண்ட் தென் ஐ வென்ட் டு UK. தென் அங்கேருந்து ட்ரெயினர் திரும்ப அவங்க இங்கே வந்திருந்தாங்க. அப்புறம் அப்படி ஷட்டில் ஆகி பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஐ டிட் சம் ஆஃப் த கோர்சஸ் இன் டோனி ராபின்ஸ் கிட்ட வந்து சிங்கப்பூரில் ஃபயர் வாக்கிங்லேருந்து அன்லீஷ் யுவர் பவர் வித்தின்ன்ற அந்த கோர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஐ ஜஸ்ட் ட்ரெயின் மை செல்ஃப் வித் லாட் மெனி டிஃப்ரெண்ட் ட்ரெயினர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ். அது என்னென்னா எப்போவுமே அந்த ட்ராவலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து நியூ பீப்புள் அண்ட் தேர் கல்ச்சர். இது வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் இட் கிவ்ஸ் யூ அ பூஸ்ட் இன்சைட். ஸோ இது என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்த விஷயங்கள் இது தான். ஸோ அந்த படித்த ஒரு விஷயம் வந்து என்னை இன்னும் படிக்க தூண்டுச்சு. அந்த நிறைய படிக்க என்ன ஆகும்னா, யூ ஸ்டார்டட் மீட்டிங் தட் ரிலவெண்ட் பீப்புள். உங்களுக்கு பிடிச்சவங்களாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இட் ஆல்வேஸ் எனர்ஜைஸ்ட். தட்ஸ் ஹவ் இட் இஸ்.
சூப்பர். ஸோ உங்களோட ஜேர்னியில் பீயிங் அண்ட் விமன் ஆண்டர்ப்ரனர் இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ இப்போது ஒரு டைம் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து ஹவு டிட் யூ ஹேண்டில்? அண்டர் எஸ்டிமேட்லாம் டெய்லி பண்ணுவாங்க. எவ்வளோ ப்ரூவ் பண்ணாலும், அதாவது சி வென் யூ ஸ்டார்ட் ப்ரூவிங் ஃபார் அதர்ஸ் தென் யூ வில் நாட் பி ஏபிள் டு லிவ் யுவர் ஓன் லைஃப். யூ ஹாவ் டு ப்ரூவ் ஃபார் யுவர் செல்ஃப். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களை எல்லாருமே உங்களை கீழே தள்ளிட்டே தான் இருப்பாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம என்ன வாழணும்னு நினைக்கிறோமோ அதை வாழவே முடியாமல் போயிடும். ஸோ அந்த லெவல்லாம் க்ராஸ் பண்ணிடணும். நோ ஒன் வில் அண்டர் எஸ்டிமேட் யூ லேட்டர். யூ காட் இட். அதாவது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இது என்னுடைய பிராண்ட், IIEC இஸ் மை ஓன் பிராண்ட், ரைட்? when I go somewhere and represent it, people asked me in so many ways, are you a staff here, are you an employee here, இதில் வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்கீங்களா, நீங்கள் வந்து இதில் ஒரு பார்ட்னரா, பல கொஷின்ஸ் இந்த மாதிரி வரும். அது எதனால் அவங்க அப்படி கேட்பாங்கன்னு தெரியல. மேபி நான் ரொம்ப யங் ஏஜில் ஸ்டார்ட் பண்ணதுனாலவா எனக்கு அது தெரியாது. பட் இது வந்து நான் எக்கச்சக்கமான இடங்களில் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டேஜ் எப்படின்னா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிகினர் லெவலில் இருப்போம். அப்போ ஒரு புது கம்பெனி. இப்போ நீங்கள் நல்லா ஒரு ஓவர் க்ராஸ் பண்ணி ஒரு 10 years ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் ஃபேஸ் பண்ணது வந்து ஒரு ஒரு நம்ம தான் அதுக்கான ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லும்போது அப்பயுமே இதே கொஷின்ஸ் திரும்ப வரும்போது வாட் ஐ தாட் இஸ் மேபி நான் வயசு கம்மியாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க, இல்லைன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நிறையா வேணுமோ, இப்படியெல்லாம் நான் என்ன நினச்சிப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தது வந்து இப்போ கூட எனக்கு இந்த கொஷின்ஸை உண்மையிலே நீங்கள் தான் இதுக்கான ஃபவுண்டருங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ யூ கான்ட் சாட்டிஸ்ஃபை பீப்புள். ஐ அண்டர்ஸ்டுட் ஒன்லி ஒன் திங், இஃப் யூ வாண்டட் டு க்ரோ யூ ஹாவ் டு திங்க் இட் ஃப்ரம் யோர் பர்ஸ்பெக்ட், நாட் ஃப்ரம் அதர்ஸ் பர்ஸ்பெக்ட். ஸோ அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வந்து ஒரு தடவையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த கொஷின் பேப்பர் எந்த கிடையாது. அப்போ அதுக்கான உண்மையான ஆன்சர் என்கிட்ட இருந்து வராது. இல்லை, நான் ட்ராமா பண்ணிவிட்டு எத்தனை நாளைக்கு ஆன்சர் பண்ண முடியும்? ஸோ ஐ ஸ்டாப்ட். ஐ டோன்ட் ஈவன் ரியாக்ட் ஃபார் இட். சேம் திங் ஹேப்பன் வென் ஐ started for the bilateral trading forum. Indo-UAE Economic Chamber of Commerce ஆரம்பிக்கும் போதுமே வந்துட்டு I had the same kind of view. How can you do it அப்படின்னு சொல்லிட்டு. But so many good hearts were there to support also. அந்த scenarioல I had lot of other supporters. Even today, like when I go somewhere, people say like you are looking so simple. நீங்கள் தானே உண்மையிலே இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்காக நான் எப்படி என்னோட லுக்கு மாற்றிக்கிறதுன்னு தெரியல. பட் என்னை பொறுத்தளவுக்கு நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி தான் இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட் ஃபார் எனிபடி. ஸோ உங்கள் லுக் வச்சு உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம். உங்களுடைய நீங்கள் தானா அப்படின்ட்டு கேட்டு நிறைய இடங்களில் வந்து உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம். உண்மையிலே உன்னால் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒன்றே ஒன்று தான், யூ டூ இட். You do it. When you do it, when it is done, you have an answer that it is done by me. That's enough. And இது யாருக்கு நம்ம பதிலாக சொல்லணும்னா உங்களுக்கு நீங்கள் பதிலாக சொல்லணும். இந்த பதில் நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து வர கொஷின்ஸ் அப்படியே அடங்கிடும். அவ்வளோதான். வெல் செட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணி உங்களோட எங்கர் செல்ஃப்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எனக்கு நானே கொடுக்கணும். எஸ், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். தட்ஸ் த ஒன்லி அட்வைஸ். மேபி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துட்டேனோ அப்படின்றது ஒன்று தோணும். ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எஸ்பெஷலி எனக்கு வந்து இது என்னோட கரியரில் நடந்த ஒரு ஸ்வீட் இன்சிடெண்ட். ஐ வாஸ் 19 and I started doing the business, right? ஒரு 21, 22லலாம் வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக இருந்துட முடியும்? சின்ன பிள்ளையாக இருக்குது, இந்த பிள்ளையை நம்பி நம்ம வந்து பாஸ்போர்ட்லாம் கொடுக்க முடியுமா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய க்ராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஓல்டர் லுக்கில் தெரியணுன்றதுக்காக கொண்டை போட்டுப்பேன். நல்லா பெரிய முடி இருக்கும், நல்லா கொண்டை போட்டுப்பேன்.
அண்ட் தென் சாரி தான் வேர் பண்ணுவேன். ஓகே. எப்போதுமே வந்து அந்த ஒரு ஒரு லுக்கை கொடுக்கணுன்றதுக்காக. இப்போ வயசாயிடுச்சு, இப்போ யங்காக இருக்கணுன்ற மாதிரி தோன்றுறது. எப்போவுமே ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். அண்ட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப் அண்ட் பி பேஷண்ட். தட்ஸ் த ஒன்லி திங் வாட் ஐ ரியலி வாண்டட் டு கிவ் இட் ஃபார் மை செல்ஃப். சூப்பர். ஹாப்பினஸ் இப்போ லைக் இப்போ எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க கம்பேர்ட் டு யுவர் யங்கர் செல்ஃப்? சின்ன வயசில் நம்மளுக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு இருக்கும், கிடைச்ச விஷயத்தை பார்த்துருக்க மாட்டோம். இப்போ வந்து எனக்கு தான் ஒரு பெரிய லெசன் ஆல்ரெடி கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்தே வந்து ஐ சி எவ்ரி மூமெண்ட் ஐ கீப் மை செல்ஃப் ஹாப்பி. சூப்பர். அண்ட் யூ ஆஸ்க் மீ when do you want to do this na? Now. Are you happy in future? Yes, I am happy now. Are you happy in past? I am happy now. So எப்படி கேட்டாலும் எனக்கு now. This is the moment where you really have to realize. Live in the present. So live in the present. எனக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை பற்றியும் தெரியாது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றியும் கவலை இல்லை. நான் இப்போ இந்த நிமிஷம் I am so happy, I am so peaceful. That's the most important thing that what I have learnt. And one piece of advice from this அப்படின்னா let it go is the policy that what I have. எது நடந்ததோ நடந்து நன்றாகவே முடிந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும், எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே சிறப்பாகவே நடக்கின்றது. And I am really happy about it. Wow, super. Next ஜெனரேஷனுக்கு லவ், லைஃப், ஃபெயிலியர் இதை பற்றி ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுக்கணுன்னா வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? லவ் யுவர் செல்ஃப். செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே வந்து ஒரு அன்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த அன்பை வந்து நீ யாரை ரொம்ப விரும்புகிறேன்னு நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்க, யாருமே வந்து என்ன தான் நான் ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லவே மாட்டோம். எல்லாருக்குமே ஒருத்தவங்க இருப்பாங்க. சிலருக்கு எப்படி இருக்கும்னா நான் ஒருத்தவங்களை லவ் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி அவங்க என் கூட இல்லை அண்ட் ஐ ஸ்டில் லவ் தட் பர்சன். சிலருக்கு எப்படி இருக்கும்னா நான் இப்போ வரலும் இவங்கள தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஐ லவ் தெம் மோஸ்ட் அப்படின்னு இருக்கும். எல்லாருக்குமே யாரோ ஒருத்தவங்க தான் இருப்பாங்களே தவிர யாருக்குமே நான் இருக்கேன் அண்ட் ஐ எம் த மோஸ்ட் ப்ரிஷியஸ் ஒன் அண்ட் ஐ லவ் மை செல்ஃப் அண்ட் ஐ வுட் லைக் டு டேக் மை செல்ஃப் டு தட் கிரேட் ஹைட்ஸ். Then I love my parent, then I love my girlfriend, boyfriend, husband, wife, my children. இது எல்லாமே அப்புறம் தான். எல்லாத்துக்கும் முன்னாடி keep yourself first. As a self love coach, I would like to tell this because you are the best. No one can give that kind of compliment than you. So ஒரு நாளைக்கும் நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போது முதல் விஷயம் ஐ லவ் யூ சொல்லணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அது ரொம்ப முக்கியம். அது யாருமே பண்ணுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் இந்த கொஷின் யார்கிட்ட கேட்டேன்னா கூட என்னோட கிளாஸஸில் கூட அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. ஸோ முதல் விஷயம் யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப். அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், லாயல்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இன்றைக்கி நிறைய மிஸ் ஆகுது டியூ டு லாட் ஆஃப் டெக்னாலஜி ஆர் மேபி வி டோன்ட் ஹாவ் டைம் டு ஷேர் திங்ஸ். நீங்கள் போய் பாருங்கள், ஒரு டேட்டிங்கே போனாங்கன்னா கூட அங்கே கூட அவங்க ஒரு தனியாக ஃபோன் வச்சு பார்த்துட்ருப்பாங்க, இவங்க தனியாக ஒரு ஃபோன் வச்சு பார்த்துட்ருப்பாங்களே தவிர இவங்க பேசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே மிஸ் ஆகுது. ஸோ தேர் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் ஓன் டைம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளை சுற்றி நிறைய புதுசான விஷயங்கள் வந்துட்டுருக்கோம். ஆனால் நமக்கான சில தருணங்களை நம்ம என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றது வந்து ஐ ரியலி வாண்டட் டு கிவ். அண்ட் ஸோ நம்ம லாயலாகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் இருந்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரே மாதிரி இருந்துட்டீங்கன்னா இவங்க இப்படி தான் அப்படின்றத ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இருந்துட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ வாழ்க்கையில் அவங்களுக்காக நம்ம எதுவுமே மாற்றிக்கூடாது. நம்மளும் வந்து ஒருத்தவங்களை போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி எனக்காக நீ இதை மாற்றிக்கோன்னு சொல்லவே கூடாது. நீ இப்படி இருக்கியா, நீ இப்படியே இரு, நான் இப்படி இருக்கேனா நான் இப்படியே இருக்கேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை ஆப்போசிட் சைடில் வந்து யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். அப்போ வந்து நிறைய நான் வந்து இந்த கவுன்சிலிங்கில் பார்த்துருக்கேன், லவ் ரிலேஷன்ஷிப்போட கவுன்சிலிங்கில்
மேம் இவங்களை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது he said ஓகே 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 ஃபார் எவ்ரிதிங். நவ் he is denying. இப்போ அவருக்கு பிடிக்க மாட்டேங்குதா இப்படி ட்ரெஸ் பண்ணா, இப்போ நான் வந்து ஏன் இப்படி போகிறேன்னு கேட்குறாரு. இப்போ பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்குது, இது எனக்கு பிடிக்கல, ஐவ் பீன் கண்ட்ரோல்டு. த ரீசன் இஸ் அந்த பிரச்சனை வந்து ஒரு முதலியே பண்ணியிருக்கணும். அவர் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை இப்போ அவர் நோன்னு சொல்லும்போது தான் இங்கே ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அதை டே ஒன்னே அந்த பொசசிவ்னஸை காமிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கே அது ட்ரபிளாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப்பில். ரிலேஷன்ஷிப் ஹேஸ் டு பி லாயல்ட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அக்செப்ட்னஸ் இருக்கணும். யூ ஹாவ் டு அக்செப்ட் ஈச் அதர், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தவங்க அந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ யூ ஹாவ் டு, இது வந்து நம்ம அப்பா அம்மா காலத்துலேயோ இல்லைனா தாத்தா பாட்டி காலத்துலேயோ இப்படி சொல்லுவாங்க. எப்படின்னா நான் வந்து எதனால சகிச்சுட்டு போயிடுவேன். சகிப்புத்தன்மைன்றது இன்றைக்கி வந்து நாளடைவில் கம்மி ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி டிவோர்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த சகிப்புத்தன்மைன்ற ஒரு விஷயத்தை தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, சகிச்சுட்டுலாம் போக வேண்டாம், அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. யூ 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 லவ் யுவர் பார்ட்னர். ஸோ அது உனக்கு பிடிக்கலன்னா நீ சொல்லலாம், எனக்கு இது பிடிக்கலடா, இது இப்படி மாற்றலாமா அப்படி கேட்கலாம். ஆனால் வந்து அதே விஷயத்த ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஈகோ காமிச்சு அதை ஒரு சண்டையாக க்ரியேட் பண்ணி அதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ பொறுமையாக சொன்னால் பிடிச்சவங்களுக்காக எதையுமே சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் அது சொல்கிற விதத்தில் சொல்லணும். அந்த விஷயங்கள் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. இது எல்லாமே வந்து இனி வர ஜென்ரேஷனில் கொஞ்சம் தே ஹாவ் டு புட் தேர் ஓன் செல்ஃப். அண்ட் தென் யூ நோ சம்திங், ஐ ரெட் ஒன் ஆர்டிக்கல். இது வந்து இப்போ சைனாலேயும் ஜப்பான்லேயும் அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னா நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் ஒரு ரோபோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ரோபோக்கு எனக்கு இதெல்லாம் தான் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி தான் அது சிரிக்கணும், அது இப்படி தான் என்னோட இருக்கணும், அது இப்படி தான் எனக்கு ஹாய் சொல்லணும், இப்படி தான் என் கூட தூங்கணுன்ற அளவுக்கு வந்துட்டு இந்த ரோபோ வந்து அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இட்ஸ் அ ப்ரோக்ராம்டு ஒன். நோ ஒன் இஸ் லுக்கிங் ஃபார் அ பாய் ஃப்ரெண்ட். திஸ் இஸ் டுடேஸ் சினாரியோ. ஜஸ்ட் இமேஜின் இன் அதர் 5 years வாட் ஹேப்பன்ஸ். ஸோ அதே விஷயந்தான் இப்போ இது வந்து சைனாலையும் ஜப்பான்லேயும் வந்துடுச்சு, அடுத்து இந்தியாவில் கூட வரலாம். ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அண்ட் இஃப் எனி திங் தட் யூ ஆர் ஹேவிங் சச் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், லைக் யூ ஹாவ் டு அக்செப்ட் ஈச் அதர், அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், அண்ட் தட் கம்பேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிட்வீன் யூ போத். அது இல்லாத ஒரு விஷயம் வந்து அது ஒரு வாழ்க்கையே இருக்குன்றது தெரியல, அது எப்படி இருக்குன்றது சொல்ல முடியல. பட் இதெல்லாம் வராமல் நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். அப்படி தவிர்க்கணும்னா நம்ம முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளார வரணும். அண்ட் இன்னொன்றும் வந்து இப்போ நிறைய ஆகிட்டு இருக்கிற ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் எனக்கு. இன்றைக்கி நியூஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு லவ் ப்ரப்போசல் போகுது, அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் உடனே ஆசிட் போடுறது இல்லைன்னா கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பேட் இன்சிடென்ட்ஸும் நடந்துகிட்ருக்கு. இதை அவாய்ட் பண்ண முடியுமான்றது தெரியல. பட் இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்றதுக்கு நம்ம வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தோன்னா மோர் வயலன்ஸ், வை திஸ் வயலண்ட் தாட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நோன்ற விஷயத்த அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களா ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. அந்த ஒரு வேர்ல்டுலேருந்து தே ஆர் நாட் ஏபிள் டு கம் அவுட். தட் ஒன் மெயின் ரீசன் தே ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் இட் தட் ஷீ இஸ் மைண்ட் அப்படின்றது அவருக்கு ஆழ் மனசில் இருக்கிறனால தான் அவரால் அதை ஏற்றுக்க முடியாமல் பண்ணுறாரா இருக்கலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எனக்கு இல்லாதது யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயமா இருக்கலாம். இது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். இது நம்ம இனி ஃப்யூச்சரில் சம்மன் 2 பேருடைய புரிதலும் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்கும். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணி அவங்களால லைஃப் லீட் பண்ண முடியலன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிற விஷயங்கள் இருக்கும்போது, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு முதல்லையே சொல்லிடுதில்ல அந்த பொண்ணு தான், அப்போ டீசெண்டாக போயிடலாமே. அது ஏன் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணணும்? அந்த வாழ்க்கை வந்து நீங்கள் கொடுத்தது கிடையாது. அப்போ ஹூ ஆர் யூ டு டேக் தட் லைஃப் அவுட்? அதால் நீயுமே வாழலைல்ல, உனக்குமே வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடையாது. அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக அதை நினச்சி நீ ரிக்ரெட் தான் பண்ண போகிற. அப்போ யூ கேன் அவாய்ட் இட். ஸோ இது அதிகமாக நடக்கிறதுனால இந்த வயலேஷன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கு மேபி இது ஒன் ஃபேக்டர் வாட் ஐ ஃபெல்ட் இஸ் the movies. You take any movies, the hero goes, hits somebody
அண்ட் தென் வி கீப் வாட்சிங் சச் கைண்ட் ஆஃப் மூவிஸ். இல்லை நம்ம நிறைய அப்படி வாட்ச் பண்ணுறோம். நம்ம நிறைய இடங்கள்ல வந்து ஒரு நீங்களே எடுத்துக்கோங்க, எம்ஜிஆர் 10 சீன் அடி வாங்கிட்டே இருந்தாருன்னா உங்களுக்கே கோபம் வரும், அவர் ஏன் இன்னும் அடி கொடுக்காம இருக்காருன்ட்டு. ஸோ அதை நம்ம பார்த்து பழகிட்டோம். அதே விஷயம்தான் இப்போ வர நிறைய படங்களில் வந்து ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னாலோ இல்லைன்னா அவங்க வீட்லேயோ யாராவது பிடிக்கலன்னு சொன்னால் போய் சரசரான்னு வெட்டிடுற மாதிரி ஒரு 4 சீனை காமிக்கிறான். இதே மாதிரி தொடர்ச்சியான பல படங்கள் வரவும் அது ஹீரோயிசம் ஆயிடுது. அப்போது ஒரு நார்மலான ஒரு மனுஷனுடைய மைண்ட் செட் எப்படி தோணுதுன்னா, என்னால் எல்லாமே பண்ண முடியும், நம்ம போய் யாராவது வெட்டினாலோ குத்துனாலோ யாரும் நம்மளை கேட்க போகிறது கிடையாது, எனக்கு இல்லாததான் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து he takes his own decision and he forgets his whole family. அவனை சுற்றி இருக்க விஷயத்த யோசிங்க, அவன் அப்பா அம்மா அவங்களோட அண்ணன் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் இது எதில் எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டு ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு சாய்ஸ் எடுத்து 2 பக்கமும் சஃபர் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல்ஸு இந்த படங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த காட்டுங்க, நல்ல விஷயத்த மோட்டிவேட் பண்ணுங்க. டிவி சீரியல்ஸை குழந்தைங்களும் வயசானவங்களும் தான் அதிகமாக பார்க்குறாங்க. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, நான் பார்த்தேன்னா எனக்கே பைத்தியமே சம்டைம்ஸ் பிடிச்சிடுற மாதிரி இருக்கும். ரீசன் என்னென்னா, ஆல்ரெடி மேரிட் ஆயிருக்கும், அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கும், அவரை வந்து தான் இந்த வில்லி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும். அது ஒரு தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க, நான் ஸ்டாப்பாக போகும். அது ஒரு 15 எபிசோடு 20 எபிசோடு ஒரே சீன் தான் போயிட்டு இருக்கும். ஸோ யோசித்து பாருங்க, இதையே குழந்தை பார்க்குது, இதையே வந்து ஒரு வயசானவங்களும் பார்க்குறாங்க, இதே வந்து ஒரு மிடில் ஏஜ் ஆஃப் ஒரு 30s 40s இருக்கவங்க கூட பார்க்குறாங்க. அந்த சூழல் எப்படி இருக்கும்? ஸோ இவங்களுக்கு வேலை இருந்து பார்க்குறாங்க, வேலை இல்லாமல் பார்க்குறாங்க, 2 மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே எண்ட் ஆஃப் த டே இதை பார்த்துட்டு தான் போய் தூங்குறாங்க. அவங்களோட தாட் ப்ராசஸ் இப்படியே தான் வரும். ஸோ இட் இஸ் பெட்டர் நாட் டு வாட்ச் சீரியல்ஸ் ஆர் த சீரியல் பேட்டர்ன்ஸ் ஹாவ் டு பி சேஞ்ச்ட். ஒரு டிவி சீரியல் எடுக்கும் போது இவங்க யோசிக்கணும், கொஞ்சமாச்சும் வேற கதை ஏதாவது எடுக்கணும். முதல்லலாம் நல்லா ஃபன்னியான திங்ஸ்லாம் வரும், இப்போல்லாம் அப்படிலாம் எதுவுமே வரது கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஆல் அபவுட் வெஞ்சன்ஸ், ஆல் அபவுட் ரிவெஞ்ச், ஆல் அபவுட் இந்த மாதிரி ஒரு பேட் சினாரியோஸ். சொசைட்டியில் வந்து எல்லா நெகட்டிவிட்டிஸையும் நீங்கள் கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா சொசைட்டி எப்படி நல்லா இருக்கும்? அதை பார்க்குறவங்களும் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்காதீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறவங்க மாற்றுவாங்க, பேட்டர்ன் மாறட்டுமே. தட்ஸ் த திங். இப்போ நீங்கள் வந்து மார்னிங் எழுந்தோடனே ஐ லவ் மை செல்ஃப் இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ இப்போது சின்ஸ் நீங்கள் இந்த NLP லைஃப் கோச்சாலாம் இருக்கிறதுனால ஒரு அஃபர்மேஷன்ஸ், ஒரு ஷார்ட்டான ஒரு அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா த மொமெண்ட் வென் யூ வேக் அப், என்ன அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் மக்களுக்கு தமிழில் சொல்லவா இங்கிலீஷில் சொல்லவா? இங்கிலீஷ்லேயே சொல்லுவாங்க. கிஃப்ட் ஆஃப் ஹெல்த் இஸ் கீப்பிங் மீ அலைவ். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் ஒரு நாளைக்கும் நான் ரொம்ப ஹெல்த்தியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கேன், அதுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ தட் இஸ் நம்பர் 1. ஓகே. அண்ட் தென் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹெல்தி, ஐ எம் வெல்தி. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் இப்படியே சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு எப்படிலாம் தோன்றதோ ஒரு யூ நோ இட் ரைட், இன்னைக்கு வந்து எனக்கு இப்படி இருக்கணும் டே அப்படின்னு நீங்களாம் டிசைட் பண்ணுவீங்க. ஸோ டுடே த டே சீம்ஸ் டு பி ரியலி குட். நடக்கலைனாலுமே இன்னைக்கு இதுக்கு மேலே தான் நடக்க போகுது, ஆனால் நீங்கள் எப்படி அதை சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நடந்துட்டு தான் சொல்லணும். டுடே த டே இஸ் ரியலி பிரைட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் யூ டுடே. அண்ட் இன்னைக்கு இந்த நாள் எத்தனை பேர் கிடச்சிருக்கும்? இட்ஸ் அ கிஃப்ட் இல்லையா? ஸோ எத்தனையோ பேர் நைட் போய் படுக்கிறோம், ஆனால் அடுத்த நாள் காலையில் அவங்க எல்லாருமே எழுந்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னைக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்றது தட்ஸ் அ கிஃப்ட். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி மச் தேங்க்ஃபுல் டு தட் பர்டிகுலர் gift. அப்போ first thing, I'm the fortunate person to see the sunlight. I'm really happy about it. I'm so blessed. I'm abundantly blessed. இந்த வார்த்தைகள் நீங்கள் எப்போவுமே சொல்லிட்டே இருக்கலாம், இது வந்து காலையில் தான் சொல்லணும்னு இல்லை, எனி டைம். அதே மாதிரி காட் பிளெஸ் யூன்றது இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங், பட் நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்பில் வி மிஸ்ட் இட். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு மேஜிக்கல் வேர்ட் சொல்கிறேன். நன்றின்றது எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே அளவுக்கு நற்பவின்னு சொல்ல பழகுங்க. நற்பவி அப்படின்றது நல்லதே பவிக்கட்டும். ஸோ உங்களை சுற்றி, அதாவது நீங்கள் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து நல்லது கொடுக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து
இருக்கிற அந்த சரௌண்டிங் ஆல்வேஸ் பிளெஸ்ட். அதுதான் அதோடைய மீனிங். ஸோ நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். ஸோ கீப் சேயிங் நற்பவி. சூப்பர். ஸோ இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னு அது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருந்தது, உங்களுக்கு அதாவது பலன் அடைஞ்சது அப்படின்னா அது என்னன்றது சொல்ல முடியுமா? விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது வந்து எவ்ரிபடி, நம்ம யாரையும் புஷ்லாம் பண்ண வேண்டாம். நம்மளை பார்த்து சில பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. நம்ம பண்ணுற வேலைகளை நம்ம தினம் அப்படியே பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. பட் டு பி அன் எக்ஸாம்பிள் ஃபார் சம்படி சம்டைம்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா நீங்கள் அதே எனர்ஜி, அதே ஃபோர்ஸ், அதே விஷயத்தை தினம் கொடுக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? அந்த வகையில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமாக அது என்னோடய வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்து ஆரம்பித்து நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது நிறைய பேர் மீட் பண்ணுறதாகட்டும், பூக்கடையில் ஆகட்டும், அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் மீட் பண்ணுவோம். அப்போது இந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்கிறவங்க என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கூட வேலைக்கு போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லும்போது, அப்புறம் வந்து என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தோ இல்லைனா என்னோட சம் கைண்ட் ஆஃப் போஸ்ட் பார்த்தோ, அக்கா இது சேஞ்ச் ஆயிடுச்சுக்கா, நான் வந்து என்னை மாற்றிக்கிட்டேன் அண்ட் ஐ எம் ஸோ அண்ட் ஸோ லெவல் பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லும்போது ஆகட்டும், ஐ ஃபீல் ரியலி மூட். அது எனக்கு வந்து ஒரு பெரிய தட்ஸ் த பூஸ்ட் ஃபார் மீ. ஸோ ஒரு சமயமும் நம்ம வந்து நிறைய திட்டு வாங்குவோம். அது வீட்டில் ஆகட்டும், ஃபேமிலியில் ஆகட்டும். சம்டைம்ஸ் லைக் இட் வில் பி ஸோ மெனி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் தட் வி கம் அக்ராஸ். பட் ஆல் தோஸ் வில் கெட் ஹீல்ட் the time when I get such kind of compliments. Somebody comes and tells you like you are doing amazing. So நம்ம சொல்லலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம், கண்டிப்பாக எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியாது அந்த ஒரு சின்ன அப்ரிசியேஷன் அந்த பக்கம் வந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்ன்றது. ஸோ இன்னைக்கு நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். பட் இதை நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, மெனக்கெட்டு போயிட்டு அவங்களை எனக்கு முகமே தெரியாதவங்களா இருந்தால் கூட கூப்பிட்டு போய் சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்மைல் வரும். தட் ஸ்மைல் இஸ் நாட் ஓன்லி ஃபார் தெம், இட்ஸ் ஃபார் மீ டூ. ஸோ ஐ ஆல்வேஸ் டேக் தட் ஸ்மைல். யூனோ, அவங்க சிரிக்கும் போது அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கல, எனக்கும் சேர்த்து அந்த சந்தோஷத்தை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். இன்னைக்கு அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்றதே எனக்கு சந்தோஷம். ஸோ தட்ஸ் த வே லைக் வி ஹாவ் டு பில்ட் அவர் செல்ஃப். தட்ஸ் தி திங். நைஸ் மேம். இப்போ வந்து ஒரு இந்த பாட்காஸ்ட் வந்து மில்லியன் பீப்புளுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லணுன்னா வாட் யூ வுட் லைக் டு ஷேர்? Be happy, be smiling, keep that smiling forever. Okay. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஃபெயிலியர்ஸ் வந்து எப்போதுமே வரும். யாருக்குமே ஃபெயிலியர் இல்லைன்னா ஒரு சக்ஸஸ் வந்து அதனுடைய உண்மையான டேஸ்ட் என்னன்னு தெரியாமல் போயிடும். அதனால் ஃபெயிலியர்ஸ் வருதுன்றதுக்காக டோன்ட் ஸ்டாப் தேர். பட் அந்த ஒரு தடவை நீங்கள் ஃபெயில் ஆகும்போதும் கீப் சேயிங் யுவர் செல்ஃப், இதுவும் கடந்து போகும். திஸ் ஒன் மேஜிக்கல் டேர்ம், this one magical word will change your mindset. இது என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரமாக கூட சொல்லலாம். Every time I say this mantra, this too shall pass. So when this too shall pass, definitely you will be having one good time in your life. அது வந்து எப்போ வேணால் வரலாம், இப்படின்றதுக்குள்ளே மாறிடும். ஸோ அந்த செகண்டை வந்து நீங்கள் அனுபவிக்கணும்ல. For that you have to be always keep yourself energized. அதனால எப்போதுமே நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் உங்களை சுற்றி இருக்கவங்களும் உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் சேட் ஆகிட்டீங்க, நீங்கள் டவுன் ஆகிட்டீங்கன்னா everything goes down. So you will not find such kind of positivity from the other side also. So keep yourself happy, keep in that high vibration always, so that you will be surrounded with such kind of people. That will make you to grow. அதாவது உங்களோட 23 years ஓட எக்ஸ்பீரியன்ஸ் 19 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் இப்போது கரண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பீயிங் அன் விமன் ஆண்டர்ப்ரனர் இட்ஸ் நாட் ஈஸி. கேட்ட மொத்த கொஸ்டின்ஸ்க்கும் ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெஃபினெட்லி ஐ பிலீவ் தட் இந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜேர்னி அண்ட் லைஃப் ஸ்டோரி வந்து டெஃபினட்டாக நிறைய பேருக்கு அது வந்து வேல்யூ ஆட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் Thank you for inviting me here, and I had a value time with you, and it was all wonderful questions that you have asked, and I'm really happy, and I'm moved, and all the very best for your podcast shows.
to grow more. And let's meet again. Sure. Thank you so much. Thank you, ma'am. Thank you.